நண்பர்களே, உலக சிவனடியார்கள் கூட்டமைப்பின் சார்பாக இதோ இந்த தேர்தல் நேரத்திலே உங்களிடத்திலே சில கருத்துக்களை பதிவிட விரும்புகின்றோம். அடுத்த மாதம் நமக்கான தேர்தல், நம்மை ஆளக்கூடியவர் யார் என்று தீர்மானிக்கின்ற தேர்தல். இந்த தருணத்திலே சிவனடியார்கள் அந்த ஈசனை தங்களுடைய தலைவனாக கொண்ட சிவனடியார்களின் சார்பாக ஒரு கருத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே பெருமைப்படுகின்றேன். அன்பானவர்களே, அரசன் எவ்வழியோ அவ்வழிதான் மக்கள். இது தொன்று தொற்று நம்முடைய தர்மத்தில் நிலவருகின்ற ஒரு பழமொழி. அரசன் எந்த நெறியில் செல்கின்றானோ அந்த வழியே அவனது குடிமக்களும் அவனை பின்தொடர்வார்கள். அரசன் இறை நம்பிக்கை உடையவனாக இருந்ததால் அன்றைக்கு ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் கோயில் என்ற மாபெரும் கோயிலை கட்டினான். தொடர்ந்து வரக்கூடிய சேர சோழ பாண்டிய அத்தனை அரசர்களும் இறைவன் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதனாலே அன்றைக்கு மாதம் மும்மாரி பெய்தது, மழை பெய்தது, நாடு செழித்தது, எங்கும் விளைச்சல் அமோகமாக இருந்தது, தமிழகமே அமைதியாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே சற்றே யோசித்து பாருங்கள், நம்மை ஆளக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசானது ஆண்டவன் நம்பிக்கையற்ற ஒரு அரசாக இருக்கின்றது. அவர்கள் இறைவனை வணங்குகின்றவர்கள். காட்டு மிராண்டன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் உருவாக்கிய அந்த இயக்கத்தின் பால் வந்தவர்கள். அவர்கள் எந்த வகையிலெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டோரை துன்புறுத்த முடியுமோ, மனம் வருத்தப்பட முடியுமோ அவ்வகையிலெல்லாம் அவர்கள் அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் முருகன் கோவிலே சமீபத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு போதுமானது. அதுபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே கோயில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த நம்முடைய இந்த நாட்டினுடைய பாரம்பரிய இந்து தர்மமானது மிகவும் பால்பட்டு சீர்பட்டு கிடக்கின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். ஆக இவர்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வரலாமா கூடாதா? அவர்களோ நிறைய வாக்குறுதிகளோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள்? 2 பிரச்சனைகள் மட்டுமே, சிவனடியார்களாகிய 3 பிரச்சனை மட்டுமே உங்களிடத்திலே நாங்கள் உங்களுடைய சிந்தனை வைக்கின்றோம். பொதுமக்கள் எங்களுக்கு திமுக, அதிமுக, பிஜேபி இப்படி நாங்கள் எந்த கட்சி பேதமும் பார்ப்பதில்லை. எங்களுக்கு தேவை, எங்களை பொறுத்தவரை ஒரு அரசன் இறை நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்து தர்மம் சொல்லுகின்ற விஷயம். நம்முடைய வேதங்களும் நம்முடைய புராணங்களும் நம்முடைய இதிகாசங்களும் சொல்லுகின்ற ஒரே விஷயம், ஆள்பவர்கள் நிச்சயம் ஆண்டவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆக இன்றைய அரசிலே நாம் காணப்படுகின்ற பிரச்சனைகள் 3 தான். 1, குப்பை பிரச்சனை. தமிழகம் எங்கும் நாங்கள் சிவனடியார்கள் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கும் குப்பைகள் குப்பைகள் குப்பைகள். 2வதாக மக்களின் அடிப்படை தேவையான சாலை வசதிகள் நம்முடைய தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னையிலேயே பால்பட்டு கிடக்கின்றது. ஆக மற்ற பகுதிகளிலே எப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. 3வதாக இன்றைக்கு சமுதாயமானது மிகவும் சிரமமான ஒரு காலகட்டத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆம், இக்காரணம் நமது தலை மீது ஏற்றப்படக்கூடிய பல லட்சம் கோடிக்கணக்கான கடன் சுமைகள். இன்றைய தேதியிலே தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடி அளவிலே கடன் சுமை இருப்பதாக உலக வங்கியினுடைய அந்த பத்திரிகை அந்த செய்தி சொல்லுகின்றது. ஆக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கடன் வாங்காமலேயே பல லட்சம் ரூபாய் கடன்காரர்களாக இன்றைக்கு நாம் மாறிவிட்டிருக்கின்றோம். ஆக இதெல்லாம் எதை சுட்டி காட்டுகின்றது என்று சொன்னால், இன்றைய அரசினுடைய மெத்தன போக்கு, இன்றைய ஆளுவோரினுடைய மெத்தன போக்கு, அதன் காரணமாக நம் மீது திணிக்கப்பட்ட இந்த சிரமங்கள். ஆக இந்த சூழலில் இவர்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் என்னவாகும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைய தொழில் நிலைமை, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் திருப்பூர், உங்களுக்கு தெரியும் ஒசூர், உங்களுக்கு தெரியும் சிவகாசி, இந்த 3 நகரங்களுமே எப்பொழுதுமே இரவு பகல் என்று பாராது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தொழில் நகரங்கள். ஆனால் இன்றைக்கு போய் பாருங்கள், திருப்பூரை வெறிச்சோடி கிடக்கின்றது, சிவகாசி ஸ்தம்பித்து கிடக்கின்றது, ஒசூர் ஓஹோ என்று இருந்த ஒசூர் ஐயோஹோ என்கின்ற அளவிலே தரம் தாழ்ந்து கீழே இறங்கி கொண்டிருக்கிறது. ஆக தொழில் நகரங்களே இன்றைக்கு தொழில் இல்லாத ஒரு சூழலை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மற்ற நகரங்களை பற்றி நாம் அதிகம் பேச வேண்டியது இல்லை. ஆக தொழிலும் கெட்டு, மக்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்களும் கெட்டு, மக்களுடைய நம்பிக்கைகளும் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதோர் ஆழ்வதனாலே மக்களும் இறை நம்பிக்கை குறைந்து 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 தேய்ந்து இன்றைக்கு எங்கும் பிரச்சனைகள், சமூக அவலங்கள் பொங்கி பெருகி கொண்டிருப்பதை நாம் கண்ணார காண்கின்றோம்.
ஆக இந்த சூழலிலே தமிழக மக்களே, உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டோரை மட்டுமே நீங்கள் தெரிவு செய்தால்தான் நம்முடைய நாட்டிலே மும்மாரி மழை பெய்யும். இதோ கடந்த 2 வருடங்களாக மழை பொய்த்து போனது. நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏதோ சில ஆயிரங்களை அவர்கள் தருகின்றார் என்று சொன்னால் அது எத்தனை நாளைக்கு என்று யோசியுங்கள். ஒரு 10 நாளைக்கு நமக்கு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுமா? 5 ஆண்டுகள் கடந்த அரசு செய்த மிகப்பெரிய தவறு விலைவாசி உயர்வு. உங்களுக்கு தெரியும், தேங்காய் 30 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்த தேங்காய் இன்றைக்கு 60 ரூபாய். அரிசி கிட்டத்தட்ட ஒரு சிப்பம் 500 ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு பருப்பு விலை கிட்டத்தட்ட 25% உயர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு பால் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு சொத்து வரி 5 மடங்கு உயர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு சொத்து வரி, வீட்டு வரி உயர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தொகையானது பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆக முந்தைய அரசு செய்த நல்ல பல திட்டங்கள் அம்போவென்று நட்டாற்றி விடப்பட்டன. அம்மா உணவகம் என்கின்ற ஒரு அருமையான விஷயத்தை முன்பு தலைமை பொறுப்பில் இருந்த அந்த முதலமைச்சர் செய்து கொண்டு போனார். ஏழை எளிய மக்களுக்காக குறைந்த விலையில். இன்றைக்கு அந்த அம்மா உணவகங்கள் அநேகம் மூடப்பட்டு விட்டன. நடத்தும் சில 1-2 சரியான முறையிலே கவனிக்கப்படாமல் சீர்குலைந்து கொண்டிருக்கின்றது. தாலிக்கு தங்கம் என்கின்ற ஒரு அருமையான திட்டத்தை ஏழை பெண்களின் கல்யாணத்திற்காக உதவுவதற்காக அன்றைய முதல்வர் செய்து அருமையாக தந்துவிட்டு போனார். இன்றைக்கு அந்த திட்டம் என்னவாயிற்று என்று யாருக்குமே தெரிவதில்லை. பல 1.25 லட்சம் ரூபாய் ஒரு பவுன் என்று இருக்கக்கூடிய சூழலிலே இன்றைக்குரிய ஏழை பெண்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பவுன் வாங்குவது சாத்தியப்படுமா? ஆக இந்த அரசு வெறுமனே அறிக்கை அரசாக இதோ அதை செய்கிறோம், அதாவது இதை செய்கிறோம், இதோ நாளைக்கு இதை சாதித்துவிடும் என்று சொல்லக்கூடிய அரசாகத்தான் இதை தவிர ஒன்றையும் உருப்படியாக செய்தோம் என்று சொல்லி மாறுதட்டி சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக வெறும் வெற்று அறிக்கைகளிலே காலத்தை ஓட்டி இன்றைக்கு அதை நோக்கி ஏராளமான இதர கட்சிகளிலிருந்து அந்த கட்சியிலே சென்று சேர்கின்றவர்களை பார்த்தாலே தெரிகின்றது. எல்லோருமே பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் ஒரு நிலையில் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது பரிபூர்ணமாக தமிழக மக்களுக்கு புரிந்திருக்கின்றது. தமிழக மக்கள் முழுவதும் நாங்கள் பயணம் செய்திருக்கின்றோம். எல்லா பக்கத்திலும் நாகப்பட்டினம் ஆகட்டும், திருவாரூர் ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், மதுரை ஆகட்டும், தேனி ஆகட்டும், சேலம் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், ஆக எல்லா மாவட்டங்களிலும் அதிருப்தியே மக்களிடையே நிலவுகின்றது. கடும் அதிருப்தியிலே மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த அதிருப்தி அப்படியே எதிர்ப்பாளியாக மாறுகின்ற பொழுது நிச்சயம் இந்த அரசானது, ஏன்னால் இவர்கள் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியவே இல்லை. பலமுறை தமிழக மக்கள் அவர்களை தண்டித்தும் அவர்கள் திரும்ப அதே தவறுகளை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த முறை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவது நிச்சயம் என்பதை அந்த சிவபெருமான், தில்லை நடராஜ பெருமான் பல்வேறு விஷயங்கள் வழியாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார். ஆக சிவபெருமான் விரும்புவது என்ன? அவனது ஆலயங்கள் தோறும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் 3 வேளைகளிலும் சிறப்பாக பூஜை நடைபெற வேண்டும். ஆனால் நடக்கின்றதா என்று சொன்னால் இன்றைக்கு அநேக கோயில்களில் வருமானம் இருக்கிறதே தவிர அந்த வருமானத்தை அவர்கள் அரசு எங்கே கொண்டு போய் செலவழிக்கார் என்றே தெரியாத ஒரு அவலமான சூழல். ஆக தமிழக மக்களை ஆழ்ந்து யோசியுங்கள். ஆண்டவனை நம்புகின்றவர்கள் ஆள வேண்டுமா? ஆண்டவனை நம்பாத ஒரு கூட்டம் அது நம்மளை காட்டுமிரான் என்று சொல்கின்றது. ஆனால் ஆண்டவனை நம்பாததான் காட்டுமிரான் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆக பொறுப்பை சரியானவரிடம் ஒப்படைத்தால் அரசியல் சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் அறம் கெட்டு அது வெறும் வெட்கக்கேடான ஒரு விஷயமாக மாறிவிடும். யோசியுங்கள். நன்றி, வணக்கம்.